தளபதி திருவிழா ஒட்டுமொத்த மலேசிய மக்கள் மட்டும் இல்ல, அந்த கவர்மெண்ட்டே சிலாகிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு. என்ன க்ரௌடு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே சரியான க்ரௌடு மக்களை தளபதி திருவிழா நிகழ்ச்சிக்கு மலேசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்குல்ல, அதுல ஒரு பெரிய சாதனையை இந்த ஈவெண்ட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 80,000க்கும் மேற்பட்ட ஆடியன்ஸ் ஒரே ஒரு அரங்கில் கூட்டினாங்க பார்த்தீங்களா. ஸோ மலேசிய வரலாற்றிலேயே ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் அப்படின்ற ஒரு சாதனையை இந்த ஈவெண்ட் படைச்சிருக்குங்க. ஒரு சினிமா நிகழ்ச்சி சார்ந்து இப்போ ஏற்பட்ட ஒரு சாதனை வேற எங்கேயுமே மலேசியால கிடைக்கல. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஒரு பெருமை கிடைச்சிருக்கு. ஸோ முதல்ல சாதனை பற்றி பார்த்துட்டோமா, இதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட்டை பற்றி ஒன்று சொல்கிறாங்க. விஜய் சார் நல்லா ஸ்டைலா கெத்தா மாசா இப்படி தான் வந்தார் அந்த ஈவெண்ட்டுக்கு. வந்த ஒரு ரேம்பில் நடக்க ஆரம்பிச்ச அழகருக்கு அதை பார்த்து அங்கிருந்த எல்லா விஜய் சாரோட ஃபேன்ஸும் அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா அவங்க விட்னஸ் பண்ணுறாங்க நேரில். அவரோட சினிமா இண்டஸ்ட்ரியில் கடைசி படம் அது சார்ந்த கடைசி ஆடியோ லான்ச்சுன்னு இருக்கப்ப அந்த ஒரு ஹைப் எந்த அளவுக்கு இருக்கும், அதை அவங்க நேரில் பார்த்தப்ப அவங்களோட சந்தோஷத்தை என்னால் விவரிக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு மகிழ்ச்சியோட உச்சத்துக்கே போயிட்டாங்க. டிவிகேன்னு அங்கே ரசிகர்கள் முழங்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் சார் அமர்ந்துகிட்டு இருக்காரு. அப்போ பக்கத்தில் இது போல கூச்சல் அதிகமாக எழ ஆரம்பிச்சது. டிவிகே கூட்டம் இங்கே தமிழ்நாட்டிலேயே மற்ற இடங்களும் நடக்கிறது சார்ந்து இந்த ஆரவாரம் எழுறது வேற. ஆனால் மலேசிய அரசே சொன்ன விஷயம் இங்கே வந்து அரசியல் எதுவும் பேசக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாமல் டிவிகேவை குறிக்கிற மாதிரி டிஷர்ட்ஸு மற்ற விஷயங்கள் இதை கூட அங்கே பாவிக்கிறதுக்கு பல தடைகளை விதிக்கப்பட்டிருந்த நேரம். அப்படி இருக்கிறப்ப அரங்கத்துக்குள்ளே இது போல் முழங்க ஆரம்பிச்சிட்டாங்களா. விஜய் சார் காதுக்கு அது போயிடுச்சு. அவர் உடனே செல்லமாக கேட்பார்ல, வேணாம்பா கோச்சிக்க போகிறாங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அவர் சொல்ல அங்கே இருந்த ரசிகர்களும் கேட்டாங்க. ஒரு விஷயம் கவனிச்சிங்களா, ஒருத்தர் 2 பேரை நீங்கள் இதெல்லாம் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி மாற்றிட முடியும். ஆனால் அங்கே அந்த டிவிக்கேன்னு முழங்குற எல்லாரையுமே நீங்கள் மாற்றணும்னா கஷ்டம். ஆனால் இந்த மனுஷனோட ஒரு பேச்சுக்கு அவ்வளோ பேருக்கு மதிப்பு கொடுத்துருக்காங்க.